Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியா நல்ல மெதுமெதுன்னு சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஈஸி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் நாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா குயிக்கா வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம டெய்லி ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யறோம் அப்படினா கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சாஃப்ட்டா நல்லா சூப்பரா இருக்கும். இது வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சாஃப்ட்டா பூ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பன் தோசை தாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சாஃப்ட்டான பன் தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கணும். இதுல வந்து சரியா 1.5 கப் அளவுக்கு ரவா. இந்த ரவை பாத்தீங்க அப்படின்னா வறுத்த ரவை தான். நம்ம ஆல்ரெடி பாக்கெட்ல வாங்கி வச்சிருப்போம்ல, அந்த ரவையை எடுத்துக்கோங்க. 1.5 கப் ரவை வந்து எடுக்கணும். இதுவே சின்ன ரவையா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்க வந்து சம்பா அவல், கலர் அவல் எது வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர். இந்த தயிர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிச்ச தயிரா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா இதுல 2 கப் தண்ணி சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா இந்த ரவை அவல் எல்லாமே நல்லா வந்து ஊறணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கப் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். மொத்தமா 2 கப் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட இந்த ரவை எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அவல் அப்படிங்கிற பட்சத்துல அதுவும் நல்லா வந்து ஊறும். தண்ணியில வந்து ஊறி கிடைக்கும். அதனால தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இது வந்து நல்லா ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா ஊறி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திருந்தோம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த ரவை வந்து நல்லா ஊறி எடுத்துருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறோம். நான் வந்து பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்க பட்சத்துல மொத்தமாவே போட்டு அரைச்சி எடுக்க போறேன். நீங்க வந்து சின்ன ஜார் அப்படின்னாலும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் உள்ள போட்டுட்டு ஒரு 1/2 கப் போல தண்ணியும் சேர்த்து இதை நல்லா வந்து பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். இந்த டைம்ல இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேருங்க. நல்ல சின்ன பீஸுக்கு தான் கட் பண்ணணும். அப்புறமா கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து வறுபட்டு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வந்து நம்ம மாவு கூட சேர்க்கணும். மாவு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு பேஸ்டா நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இட்லி மாவெல்லாம் இருக்கும்ல அந்த ஒரு பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த மாவு ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இது சேர்க்கறதுனால தான் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வருது. இது கூட வினிகர் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பகுதி அளவுக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்தா போதும். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்தெடுத்து வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையும் நம்ம கடைசியாக போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் இதில் வந்து கேரட், பீட்ரூட் எது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வதக்கும் போது சேர்த்து வதக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம உடனடியாகவே தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த பன் தோசையை பொறுத்தவரை இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி இருக்கும்ல, அதுல நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து உப்பி சூப்பரா வரும். இல்ல அப்படின்னாலும் நல்ல குழிவா இருக்கக்கூடிய கடாய் இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 கரண்டி மாவு விட்டு கூட நம்ம சுட்ட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆப்பசட்டி இருக்கும்ல அதுல கூட சூப்பரா வரும். இப்ப நம்ம வந்து தாளிப்பு கரண்டியில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு
எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு வெந்தது தெரியலை அப்படின்னா இதுக்கு தாளிப்பு கரண்டி மேலேவே ஒரு சின்ன மூடி போட்டுருங்க. ஒரு 30 செகண்டில் நம்ம வந்து திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் நம்ம வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வேக வைக்கணும். நம்ம தாளிப்பு கரண்டி அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாகவே கரைஞ்சி போக ஆரம்பிக்கும். அதனால நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய பன் தோசை நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்னு. இது வந்து ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னாலே மறுபடி இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சுக்கலாம். இது கூட ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி. நான் ஆல்ரெடி தேங்காய் சட்னி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.